வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 நிகழ்ச்சியின் மூலமாக ரயில் சார்ந்த தகவல்களை மக்களுக்கு எந்தெந்த மாதிரி நேரத்தில் எந்தெந்த மாதிரி தகவல் தேவைப்படும் அறிந்து அதற்கேற்ப ஒரு தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த தகவல்களை ஒரு தகவலாக மட்டுமே பாருங்கள். வேற எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி எது இதில் காட்ட வேண்டாம். நிறைய பேர் இதில் ரொம்ப லந்துக்கு கிண்டலெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அது பரவாயில்ல, அது உங்களுடைய வயசு கோளாறு, அதனால் இப்படி தான் இருப்பீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த தகவல்கள் உங்களுக்கு பயன்படுகிறதோ இல்லையோ நிச்சயமாக பலருக்கு பயன்படும். ஸோ அதனால் அந்த பயன்படக்கூடிய நபர்கள் இது நல்ல முறையில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த கும்பமேளா மற்றும் காசி, அயோத்தி இந்த ஊர்களுக்கு கடந்த சில வருடங்களாக தமிழகத்திலிருந்து மட்டுமில்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலங்களிலிருந்தும் பெருமளவில் பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நான் எப்படி உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க சார். இப்போ டிக்கெட்டு 60 நாளைக்கு முன்னாடி தான் எடுக்க முடியும். முன்னாடி 120 நாளைக்கு முன்னாடி எடுக்க முடியும், இப்போ 60 நாளைக்கு முன்னாடி தான் எடுக்க முடியும். ஸோ இந்த காசி நோக்கி, அயோத்தி நோக்கி, பிரயாக்ராஜ், திருவேணி சங்கமத்தை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே வரக்கூடிய 2 மாதத்துக்கு ஃபுல்லு. 60 நாள் இன்னைக்கு தான் கரெக்டாக மார்ச் மாதம் 24ஆம் தேதிக்கு எடுக்கிறதுக்கு, இன்னைக்கு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி டிக்கெட் எடுக்கலான்னு சொன்னால், இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு தொடங்குது, 8:30 வெயிட்டிங் லிஸ்ட் ஆகி போயிடுது. சார், ஒரு ட்ரெயின் 2 ட்ரெயினில் பெங்களூர்லேருந்து சென்னை பெரம்பூர் வழியாக கிராஸ் ஆகி இந்த பிரயாக்ராஜுக்கும் காசிக்கும் போகக்கூடிய எல்லா ட்ரெயினுமே ஃபுல்லு. ஒரு ட்ரெயின்லையும் இடம் கிடையாது. பாருங்கள், நீ லிஸ்ட்டை காட்டுறேன் பாருங்கள். மார்ச் 24ஆம் தேதி போகிறதுக்கு இது எப்போ? இன்றைக்கு தான் முதல்ல புக்கிங்கே தொடங்குது. 60 நாட்களுக்கு கழித்து நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கு மார்ச் மாதம் 24ஆம் தேதிக்கு இன்றைக்கி நிலைமை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இனி முதற்கொண்டு சார் நான் எப்படியாவது காசிக்கு போகணும், அல்லது பிரயாராஜ் போகணும், அல்லது அயோத்தி போகணும் அப்படிங்கிறதுக்கு சார் எந்த மெத்தடில் போனால் நான் ஓரளவுக்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி, அது எந்த ரயில் அப்படிங்கிறத பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கிறேன். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இப்போ நாகர்கோவிலில் இருந்தோ திருநெல்வேலியில் இருந்தோ ஒருத்தர் சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா வண்டியிலையும் ஃபுல்லாகிடுச்சு. நெல்லை எக்ஸ்பிரஸோ, அனந்தபுரியோ, கன்னியாகுமரி எல்லாத்தையும் ஃபுல்லாகிடுச்சு. பாண்டியனில் கூட ஃபுல்லாகிடுச்சு. அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன பண்ணுங்கிறீங்கன்னாக்கா, முதல்ல ஒரு பகல் நேர எக்ஸ்பிரஸில் சிட்டிங்கில் சாதாரண 2 சைடில் போய் நேராக திருச்சி வரைக்கும் போய் இறங்கிடுது. ஏன்னா திருச்சியிலேருந்து ராத்திரி 10:45 மேலே 2 வண்டி கிளம்புது. நிச்சயமாக அந்த வண்டியில் ஏதாவது இடம் இருக்கும். ஏன்னா திருச்சி மக்களுக்கு இந்த சென்னைங்கிறது ஓரளவுக்கு பக்கமான ஒரு ஏரியா போயிடும். அடிக்கடி பஸ்ஸு நிறைய, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு திருச்சி டு சென்னை நகரை பஸ் போகிறது. இந்த ட்ரெயினை விரும்பி வரக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதனால் இந்த திருச்சி போயாச்சுன்னா இடம் கிடச்சிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது நான் பல முறை எனக்கு கைகூடி இருக்குது. திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேங்களூர் டு சென்னை அப்படின்னு ஒரு வண்டி வரும். இந்த மேங்களூர்லேருந்து புறப்பட்டு வர வண்டி கோயம்புத்தூர், கரூர் வழியாக திருச்சி வரும். ஸோ மேங்களூரில் ஏறக்கூடிய, கோயம்புத்தூரில் ஏறக்கூடிய மக்கள் எல்லாருமே திருச்சியில் இறங்கிடுவாங்க. ஏன்னா யாருமே சென்னை போகிறதுக்கு இந்த ரூட்டை செலக்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது கோயம்புத்தூர்லேருந்து கரூர் திருச்சி அப்புறம் சென்னை போக விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அவங்க திருச்சி வரவங்க தான் வருவாங்க. ஸோ திருச்சி வந்தோன்னா வண்டி ஃபுல்லாக காலியாக இருக்கும். வந்த உடனே அங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கும், உடனே திருப்பி சென்னைக்கு எடுத்துருவாங்க. ஸோ அந்த காலியான வண்டியில் திருச்சியிலேருந்து யாராவது ஏறினா தான் உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெரும்பாலும் அது ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சாதாரண உட்காந்துடலாம், அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதா இருந்தாலும் ஓரளவுக்கு கிடச்சிடும். ஸோ அந்த மெத்தடில் இங்கே தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு திருச்சி வரைக்கும் ஒரு ட்ரெயினில் போய் அங்கே போய் திருச்சியில் போய் அந்த ட்ரெயினில் மாறிட்டோம்னா இடம் கிடைக்கும், கூட்டம் இல்லாமல் போகலாம். இந்த நெல்லை எக்ஸ்பிரஸில் வாசல் வரைக்கும் பிதுங்கி உட்காந்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நமக்கு தெரியும். இதே மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ராமேஸ்வரம் டு பனாரஸ், ராமேஸ்வரம் டு அயோத்தி, கன்னியாகுமரி டு பனாரஸ் இந்த வண்டிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நெருக்கடி. எல்லா நாளும் ஃபுல் தான். சென்னையிலேருந்து புறப்படக்கூடிய கங்கா காவிரி எடுத்துக்கிட்டுங்க. அப்புறம் சென்னை வழியாக போகக்கூடிய அந்த தீன் தயாள் உபாத்யா ஜங்ஷனுக்கு போகக்கூடிய பெங்களூர் டு டானாப்பூர் அந்த சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கங்க. எல்லாம் ஆரம்பிக்கிற நினைக்கே வெயிட்டிங் லிஸ்ட். எப்படி சார் நான் காசி போகிறது, அல்லது பிரயாக்ராஜ் போகிறது, அல்லது அயோத்தி போகிறது? ஸோ அதை பற்றி பார்க்கணும்னா ஒரு நல்ல வண்டி எனக்கு கிடச்சிருக்கு. எப்படி கேட்டிங்கன்னாக்கா, தினசரி குவாலியரில் இருந்து இரவு 9 மணிக்கு மேலே புறப்பட்டு அங்கேருந்து அப்படியே ஜான்சிலேருந்து பிரயாக்ராஜ் வழியாக பனாரஸ் போகுது தினசரி. அந்த வண்டியுடைய பேர்
பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸ். வண்டி நம்பர் 11-10-7 11-10-7 பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸ். இது குவாலியர்லேருந்து தான் புறப்படுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குவாலியர்லேருந்து புறப்படுறதுனால நம்ம குவாலியருக்கு போய் சேர்ந்தோம்னா இந்த வண்டியில் ஒன்று அன்ரிசர்வில் ஏறி உட்காந்தா கூட உட்காந்துடலாம். நிச்சயமாக வரக்கூடிய 2 மாதங்களில் நீங்கள் பிரயாகராஜ் போய் இந்த கும்பமேளாவில் கலந்துக்கணும்னா இது ஒன்று தான் இப்போதைக்கு சிறந்த வழி. ஏன்னா மற்ற வண்டியில் இங்கேருந்து போகிற வண்டியில் நீங்கள் கால் வைக்க கூட ஏன் டாய்லெட் பக்கத்தில் உட்கார கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் இதில் நீங்கள் இந்த வண்டியை பிடிக்கிறதுக்கு என்ன வழி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். இந்த வண்டி குவாலியரில் புறப்படுறதுனால புறப்படுற இடத்துலையே அன்ரிசர்வ் பயணிகள் இருந்தால் கூட இதில் ஏறி உட்காந்துக்கலாம். எப்படியோ உங்களுக்கு உட்காரதுக்கு சீட்டு கிடைக்கும். ஏன்னா குவாலியரில் இருந்து ஒரு நைட்டு தான் ட்ராவல். இங்கேருந்து பெரும்பான்மையான டிஸ்டன்ஸை நம்ம வந்து அவ்வளோக்கு ஈஸியாக கழிச்சிடலாம். இந்த குவாலியரில் இருந்து பிரயாக்ராஜ் வழியாக பனாரஸ் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுது. இந்த வண்டியானது பிரயாக்ராஜுக்கு காலையில் 7:15 போகுது, பனாரஸ் காசிக்கு 11:05 போகுது. ஸோ இந்த வண்டி பிரயாக்ராஜ், அலகாபாத் அந்த திரிவேணி சங்கமத்துக்கும் போகுது, காசிக்கும் போகுது. ஸோ இந்த வண்டியை குவாலியரில் பிடிக்கணும். இதுக்கு முன்னாடியே ஜான்சியில் இறங்கியும் பிடிக்கலாம். ஆனால் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஜான்சியில் இறங்கி பிடிச்சிக்கலாம், இல்லைனா குவாலியரில் இறங்கி பிடிக்கிறதா உங்களுக்கு சேஃப். அது அன்ரிசர்வில் போகிறவங்களுக்கு சரி. என்ன சார் அன்ரிசர்வில் போகிறதா பற்றி நீங்கள் எப்படி சார் போக முடியும்? என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் எப்படியாவது போகிறதுக்கு வழி இருக்கா சார் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஓரளவுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ட்ராவல் பண்ணிவிட்டு அதன் பிறகு அங்கே இருந்து ஒரு நைட் ஜேர்னியை கொஞ்சம் சிரமப்பட்டாலும் ஈஸியாக நீங்கள் போயிடலாம். அதே போல் திருப்பி வரும்போது அதே ரூட்டு அப்படியே குவாலியர் வந்து குவாலியர்லும் வந்துடுது. ஸோ அந்த குவாலியருங்கிறது எங்கே இருக்குது அப்படி கேட்டிங்கன்னாக்கா, சென்னையிலிருந்து டெல்லி போகக்கூடிய மெயின் ரூட்டில் அப்படி டபுள் லைனில் நீட்டாக இருக்குது. சென்னை டு டெல்லி வண்டிகளுக்குன்ற எண்ணிக்கைக்கு பஞ்சமே கிடையாது, ஓரளவுக்கு ஈஸியாக ரிசர்வேஷன் கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி வண்டிகள் எது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வண்டிகளில் ஏறினீங்கன்னா இங்கே குவாலியருக்கு மதியானமே போய் சேர்ந்துடலாம், அல்லது சாயங்காலம் 6 மணிக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். இரவு 9 மணிக்கு மேலே தான் அந்த வண்டி புறப்படுறதுனால குவாலியரில் கொஞ்சம் நேரம் நீங்கள் குவாலியர் சுற்றி பார்த்துட்டு இந்த வண்டியில் ஏறி நீங்கள் பிரயாக்ராஜோ பனாரஸோ போகலாம். உங்களுக்கு இதை நிரூபிக்கிறதுக்கு தேதிகளில் பாட்டு காட்டுற பாருங்க. இந்த மார்ச் மாதத்துல நிறைய நாட்கள் வந்து 100க்கு மேற்பட்ட டிக்கெட்டுகள் வேக்கண்டாக இருக்குது. நீங்கள் இப்போ நினச்சா கூட மார்ச் மாதம் 18, 19, 20 இந்த மாதிரி தேதிகளில் போகிறதுக்கு இப்போவே 100கணக்கான டிக்கெட் அந்த குவாலியர் டு அந்த பனாரஸ் போகக்கூடிய அந்த ட்ரெயினில் நிறைய வேக்கண்ட் இருக்குது. ஸ்லீப்பர்லேயும் இருக்குது, தேர்ட் ஏசிலையும் இருக்குது, தேர்ட் எக்கானமிலையும் இருக்குது. நீங்கள் தாராளமாக, இது வந்து ஜென்ரல்லே இருக்குது நான் சொல்ல வரேன், அப்புறம் சீனியர் சிட்டிசன் கோட்டாவில் வர அது வேறு இருக்கும். ஸோ அதுலேயே 100கணக்கான டிக்கெட் மிச்சம் இருக்கிறதுனால தாராளமாக அந்த வண்டியில் நீங்கள் ரிசர்வ் பண்ணி பிரயாக்ராஜுக்கோ அல்லது பனாரஸுக்கோ போகலாம். இப்போ குவாலியருக்கு முன்னாடி ஜான்சியில் இறங்கி இந்த பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸை குவாலியரில் இறங்கியும் பிடிக்கலாம், ஜான்சியில் இறங்கியும் பிடிக்கலாம். அது ஜான்சியில் இறங்கி எப்போ பிடிக்கலாம்னு சொன்னால், நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஜான்சியில் இறங்கி இந்த வண்டியை பிடிச்சாலே போதுமானது. வண்டி நம்பர் 12651, 12641. இது ரெண்டுமே தென் மாவட்டங்களாக கன்னியாகுமரி, மதுரையிலிருந்து வரக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் மற்றும் மதுரை சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ். இது ரெண்டும் சென்னை எக்மோருக்கு காலையில் 8:30 மணி அளவில் வருது. ஸோ இந்த வண்டியை வந்து என்னென்ன நாட்கள் இருக்குன்னா, ஞாயிறு, செவ்வாய், வியாழன், சனி இந்த நாட்களில் அந்த வண்டி இருக்குது. இது மறுநாள் மதியானம் 12 மணி அளவில் வந்து ஜான்சி போய் சேர்ந்துடும். ஸோ மத்தியானம் 12 மணிக்கு ஜான்சி போயிட்டதுனால ராத்திரி வரைக்கும் டைம் இருக்குது. மத்தியானத்துலேருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஜான்சி கோட்டையை போய் சுற்றிட்டு பார்த்துட்டு வந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நைட் சாப்பாடை முடிச்சுட்டு வண்டியில் ஏறினீங்கன்னா மறுநாள் காலையில் பிரயாக்ராஜ் அல்லது பனாரஸ். இது புதுச்சேரி டு நியூ டெல்லிக்கு வண்டி நினைக்கிறேன். இது ஜான்சிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு போய் சேர்றதுனால கொஞ்ச நேரம் காத்திருந்தாலே போதும். ஸோ அதன் பிறகு அந்த வண்டியை பிடிச்சிடலாம். இது புதன்கிழமை மட்டும்தான் இருக்குது. இனி என்னால் ரிசர்வ் பண்ண முடியல, இந்த பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸ் புறப்படக்கூடிய குவாலியரில் போய் நான் அந்த வண்டியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், குவாலியருக்கு இந்தந்த வண்டிகளில் போய் இறங்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். வண்டி நம்பர் 16031 அந்தமான் எக்ஸ்பிரஸ். இது ஞாயிறு, புதன், வியாழன் ஆகிய நாட்கள் இருக்குது. அது அடுத்த நாள் மதியானம் 2:50க்கு குவாலியர் போய் சேரும். அதே போல் வண்டி நம்பர் 20493 மதுரை சண்டிகார் எக்ஸ்பிரஸ். திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதுரையிலேருந்து புறப்பட்டு இது வந்து சென்னைக்கு வராது, சென்னை எக்மோருக்கு வராது, சென்ட்ரலுக்கு வராது, அப்படியே கரூர், சேலம் வழியாக பெரம்பூர் வந்து போகிறதுனால இதில் அன்ரிசர்வே கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். காரணம் என்ன, இந்த டெல்லிக்கு போகிறவங்கலாம் சென்ட்ரலில் தான் காத்து கிடப்பாங்க, எக்மோருக்கோ பெரம்பூருக்கோ அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ அதனால் நான் பல நாட்கள் பார்த்துருக்கிறேன். இதில் அன்ரிசர்வ் பெட்டிகளில் கொஞ்சம் பேர் தான் உட்காந்து போகிறத நான் பார்த்துருக்குறேன்.
அது மட்டும் இல்லை, அங்கங்கே இறங்கி ஸ்டேஷனை விட்டு இறங்கி சுற்றி பார்க்கும்போது இந்த வண்டி அவ்வளோ காலியாக தான் இருக்கும். காரணம்னா இதுக்கு ஸ்டாப்புகள் வந்து சென்னைக்கு அப்புறம் ரொம்ப கம்மி. ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் அந்த வண்டி நிற்கும். இதெல்லாம் திருக்குறள் எக்ஸ்பிரஸ், அப்புறம் மதுரை சம்பர்க்ராந்தி எக்ஸ்பிரஸ், இந்த சண்டியார் எக்ஸ்பிரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் ஸ்டாப். ஸோ அதனால் மாற்று மக்கள் ஏறதுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அன்ரிசர்வ் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். நான் அதை பல முறையில் பார்த்துருக்குறேன். ஸோ இப்போ நான் சொல்ல இந்த வண்டிகள் எல்லாம், அதாவது 12,651, 12,641, 22,403, 16,031 அந்தமான் எக்ஸ்பிரஸ், அப்போ 20,493 சண்டியார் எக்ஸ்பிரஸ், இவைகள்லாம் வந்து ஜான்சியில் அல்லது குவாலியரில் இறங்கி மண்டல்கால் எக்ஸ்பிரஸை பிடிக்கலாம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸையோ ஜிடி எக்ஸ்பிரஸையோ சேர்க்கலை. ஏன்னா அதெல்லாம் வந்து மிட் நைட்டில் போய் சேர்றதுனால ரொம்ப நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த வண்டி இப்போது எமர்ஜென்சி டயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மெத்தடில் டிக்கெட் போட்டுருங்க. 2 டிக்கெட் போட்டுற வண்டி தான், அதுக்கு என்ன செய்யறது? அதுக்காக ஆன்வர்ட் ஜேர்னி தருவாங்கன்னா தரமாட்டாங்க. ஏன்னா சுற்றி போகுது ரூட்டு, அது தர மாட்டாங்க, தனித்தனியாக தான் எடுக்கணும். இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் பிரயாக்ராஜ் இப்போ இந்த கும்பமேளாவில் கலந்துக்கிறதுக்கும் சரி, அல்ல இந்த ஒரு 60 நாட்களுக்குள்ளே வந்து இந்த பிரயாக்ராஜ் அல்லது பனாரஸ் போகிறதுக்கும் இந்த வண்டிகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதே போல் அயோத்தி போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டிங்கன்னாக்கா நிச்சயமாக இருக்கிறது. இந்த அயோத்தி போகிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. அது ராமேஸ்வரம் டு அயோத்தியா தாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வண்டி மட்டும்தான் இருக்குது. அந்த வண்டி எப்பொழுதுமே ஃபுல்லு தான். அதாவது ஆரம்பிக்கிற 60 நாள் இருக்குதுன்னு சொன்னால் ஆரம்பிக்கிற எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் ஓடுது. ஸோ அதனால் அந்த வண்டியை எதிர்பார்த்து நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் பாட்டுக்கு 9 மணிக்கு பண்ணிங்கன்னா 8:30க்கு அது ஃபுல்லாகிடுது. ஸோ அப்போ வேறு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இந்த அயோத்திக்கு பக்கத்தில் உள்ள பெரிய ஊருக்கு போயிடணும். அயோத்திக்கு பக்கத்தில் உள்ள பெரிய ஊர் பார்த்தீங்கன்னாக்கா லக்னோ. ஸோ லக்னோ போயிட்டீங்கன்னா லக்னோவிலேருந்து நீங்கள் அயோத்திக்கு எளிதாக போய்விடலாம். அப்படியே ஒன்றும் கிடைக்காட்டாலும் பஸ்ஸில் ஏறி கூட போய்க்கலாம். இப்போ இந்த லக்னோவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு 3 ஸ்டேஷன், முக்கியமான ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று லக்னோ ஜங்ஷன் LJN, இன்னொன்று ஆயிஷ்பாக் ஜங்ஷன், இதனுடைய கோடு வந்து ASH, இப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. லக்னோ சார்பாக், இப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து LKO. இந்த லக்னோ சார்பாக் LKO அப்படிங்கிற ஸ்டேஷன்ல இருந்து தான் அயோத்திக்கு வண்டி கிடைக்கும். நீங்கள் மற்ற எந்த ஸ்டேஷனில் போய் இறங்கினாலும் இந்த லக்னோ சார்பாக்கு வந்துடணும். சார் எல்லாமே பக்கம் பக்கம் தான். நம்ம தாம்பரம், மாம்பலம், கிண்டி, அப்புறம் எக்மோர் மாதிரி எல்லாம் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் தான். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி மாறிக்கிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஷனில் நீங்கள் எங்கே போய் இறங்கினாலும் லக்னோ சார்பாக், சார்னா 4, பாக்னா தோட்டம், 4 தோட்டங்களால் அமைக்கப்பட்ட ஒரு அது ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இந்தியாவிலே மிக அழகான ரயில்வே ஸ்டேஷனில் இதுவும் ஒன்று. இப்போ லக்னோ போகிறதுக்கு என்னென்ன வண்டிகள் இருக்குன்னு பார்ப்போம். வண்டி நம்பர் 16093. இது செவ்வாய் சனிக்கிழமைகளில் காலையில் 5:10க்கு புறப்பட்டு மறுநாள் 8:20க்கு போய் லக்னோ போய் சேருது. இது லக்னோ ஜங்ஷன் போய் சேருது. அதே போல் வண்டி நம்பர் 12512 கராக்பூர் ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸ் ஞாயிறு, செவ்வாய், புதன்கிழமைகளில் இரவு 11:35க்கு சென்ட்ரல்லேருந்து புறப்படுது. ராத்திரி 11:35 தான் புறப்படுது. 3வது நாள் காலை 9:40க்கு இது லக்னோ போய் சேருகிறது. இது லக்னோவோட ஆயிஷ்பாக் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போய் தான் சேரும். வண்டி நம்பர் 12522 இதே டைம் தான். பாருனி ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர். இது வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஞாயிறு, செவ்வாய், புதன், வெள்ளி ஆகிய 4 நாட்களும் இரவு 11:35க்கு லக்னோவுக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து வண்டி கிளம்புது. இந்த வண்டி அது 3வது நாள் காலை 9:40க்கு லக்னோ ஆயிஷ்பாக் போய் சேருது. ஆனால் நீங்கள் எங்கே போய் சேர்ந்தாலும் எங்கே வரணும் சொல்லியிருக்கேன், லக்னோ சார்பாக் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வரணும். இந்த லக்னோ சார்பாக்கு போய் சேர்றதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது. அது பெரம்பூரில் போய் தான் ஏறணும், நீங்கள் சென்ட்ரலுக்கு வராது. அந்த வண்டி நம்பர் 12539. இந்த வண்டியானது லக்னோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு பேர். பெரம்பூர்லேருந்து லக்னோ சார்பாக்கு நேரடியாக போகுது. புதன்கிழமை மாலை 19:35க்கு புறப்பட்டு 3வது நாள் காலை 10:35க்கு இது லக்னோ சார்பாக் போய் சேரும். ஸோ இந்த வண்டிகளில் போனீங்கன்னா லக்னோவில் இருந்து நிறைய வண்டிகள் உங்களுக்கு வந்து அயோத்தியா தாம் போகிறதுக்கு இருக்குது. இந்த லக்னோ சார்பாக்ல இருந்து வண்டி நம்பர் 19167 சபர்மதி எக்ஸ்பிரஸ், 19165 இதுவும் ஒரு சபர்மதி எக்ஸ்பிரஸ் தான். ரெண்டுமே வந்து அகமதாபாத்லேருந்து வருது. இந்த லக்னோங்கிறது உத்தரப்பிரதேச கேபிட்டல். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இங்கே இறங்கிடுவாங்க. ஸோ இங்கே புதுசாக உள்ள ஆட்கள் தான் பெரும்பாலும் ஏறுவாங்க லக்னோவில் இருந்து. ஸோ இந்த லக்னோவிலேருந்து இந்த வண்டி வந்து 1:10க்கு அதிகாலை 1:10க்கு புறப்பட்டு 4 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் பயணம் தான்.
எங்கேருந்து? லக்னோவிலேருந்து அயோத்திக்கு. அதே போல் இந்த வண்டி என்னைக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, திங்கள், புதன், வியாழன், சனி, அப்புறம் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா நாளும் இருக்குது. அப்புறம் வண்டி நம்பர் 14854 மருதார் எக்ஸ்பிரஸ். இது 1:30 புறப்பட்டு 4:20 அயோத்தியா தாம் போய் சேர்ந்துருது. இந்த வண்டியானது ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஓடுது. அதே போல் வண்டி நம்பர் 14018 ரக்ஸல் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று ஓடுது. இது 2:25 அதிகாலை 2:25 புறப்பட்டு 5:45 இது எங்கள் அயோத்தி போய் சேர்ந்துருது. ஸோ இந்த டயத்தை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் 4 மணி நேரம் டயம் தான் லக்னோ டு அயோத்தி. ஸோ நீங்கள் அந்த 4 மணி நேரம் பயணத்தை போய் சிரமப்பட்டு கடந்துக்கிட்டாலும் மேஜர் தூரத்தை நீங்கள் லக்னோ வரைக்கும் ரிசர்வ் பண்ணி போயிட்டீங்கன்னா இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் அயோத்தி தாமுக்கு போகக்கூடிய வழிமுறை என்பது தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்ன இந்த பிரயாக்ராஜ் ஜங்ஷன், அதாவது திரிவேணி சங்கமம், அப்புறம் பனாரஸ், காசி, அயோத்தி போவதற்கு இந்த மாதிரி ஒரு இணைப்பு ரயில்களை பயன்படுத்தி போனால் ஓரளவுக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், நாட்களும் அதிகம். இந்த வண்டியோட சர்வீஸ் நாட்கள் அதிகம். ஏன்னா நேரடியாக போகிற வண்டி வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்குது. நீங்கள் ஸ்லீப்பர் போக பயப்பட்டா கூட தேர்ட் ஏசி, தேர்ட் எக்கானமிங்க டிக்கெட்டு கூட போட்டுக்கிட்டு கூட அதில் போகலாம். ஒரு நைட் ஜேர்னிக்கு கம்மியாக தான் ஒரு அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் ட்ரெயினை பிடிக்கிறதுனால உங்களுக்கு எப்பொழுதும் அங்கே செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துகிற நம்பிக்கை கொண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க சார். 10 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.